அடுத்தது இசக்கிபாலன், சங்கரன்கோவில் சட்டமன்றம். தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகாவில் உள்ள குறிஞ்சான்குளம் என்னும் ஊரில் இன்றளவும் நீடித்து வரும் காந்தாரி அம்மன் கோவில் வழிபாடு ஒடுக்குமுறை ஆதிக்கம் தொடர்பாக இதுவரை திராவிட போர்வால் வை. கோபாலசாமி நாயக்கர் அவர்களிடம் எந்த ஊடக சந்திப்பிலாவது யாராவது கேள்விகளை முன்வைத்து அவரது நிலைப்பாட்டை பெற்றுள்ளார்களா? இப்போ கேள்வியை வைக்கிறது அப்படின்னு ஒரு கரெக்டாக இருக்குங்க. அந்த கேள்வியை வைக்கிறதுனாக்கா திராவிட ஊடகங்கள் தான் சுற்றி பெரும்பாலும் கூடவே இருக்கு. அதை தாண்டி தமிழ் தேசிய ஊடகங்களும் போய் மைக்கி நீட்டுற காலம் இன்னும் வரல. அவங்களுக்குள்ளே எல்லாமே செட்டப் டீம்களாக தான் இன்ன வரைக்கும் சுற்றிட்டு இருக்கு காலங்காலமாக. ஒரு வேளை அப்படியே நீங்கள் கேட்டுட்டாலும் கூட டக்குன்னு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு திரும்பி அந்த பக்கம் போயிடுவாங்க. வேற கேள்வி அப்படின்னு, நீ திராவிட போர்வாலும் உனக்கு நீங்கள் தான் முதல்ல நின்று அந்த காந்தாரி அம்மன் சிலையை அங்கே திறந்துருக்கணும். ஆனால் திறக்கக்கூடாது என்றதுக்காக சம்மந்தப்பட்ட முயற்சியில் இருந்த அத்தனை பேர் 4-5 பேர் நீங்கள் அதை வெட்டி கொலை பண்ணுற இந்த வழக்கில் உங்களுக்கு தெரிஞ்சே தெரியாமலோ அது உங்களுடைய சகோதரர் உள்ளிட்ட எல்லாருமே இருந்தாங்க உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அது உங்களுக்கு வேற என்ன காரணத்தில் நீதிமன்றத்தில் போதிய சாட்சியங்களில் விடுதலை. சரி, இப்போ யார் அவர்களை கொன்னது? இந்த அரசு அட்டவணை சமூக மக்களுக்காக நாங்கள் பாடுபாடுறோம்னு சொல்கிறாங்க அமைப்பு. அந்த வழக்கு திரும்ப மேலே எடுத்துருக்கணுமா இல்லையா? எடுத்துருக்கலாம். இந்த இவர்கள் இல்லை கொன்னது, அப்போ வேற யார் கொண்டு இருக்காங்க? கண்டுபிடிக்கணும்ல. கண்டுபிடிக்காம அப்படியே வச்சுட்டு நீதியை பற்றி பேசிக்கிறீங்க நீங்கள். இது ஒன்று. அடுத்தது நீங்கள் உங்கள் கூட இருக்கிற ஒரு டசனுக்கு மேலே ஒட்டுக்குழு அத்தனை பேரும் 24 மணி நேரம் சீமான பிடிச்சின்னு தொங்குறதுலேயே முதன்மையாக இருக்கீங்க. கொஞ்சம் காந்தாரி அம்மன் சில பக்கம் போய் தொங்குங்கன்றார். நான் ஒரு முறை அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஆனால் காந்தாரி அம்மன் கோவில் பற்றி அடுத்து அந்த கோவிலை திறப்பதற்கான வேலைகள் எதுவும் செய்யறீங்களா, நீங்கள் ஆளுங்கட்சியில் கூட்டணியாக இருக்கீங்களேன்னு கேட்டேன். அவருக்கு அவர் ஒரே ஒரு பதில் சிறப்பாக சொன்னார். நாங்கள் முதலமைச்சரிடம் பேசியிருக்கிறோம், அது பற்றி விரைவில் நாங்கள் அதெல்லாமே செய்வோம் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தார். 5 வருஷம் முடிஞ்சு அதுதான் விரைவா இல்லை ஒரு பிரச்சனை நாம் தமிழர் கட்சி எடுத்து ஒரு போராட்டம் நடத்தி செய்யணும்னு போடுறப்போ டக்குன்னு உங்கள் சார்பாக ஒருத்தர் உள்ள நுழைஞ்சு அங்கே போய் ஒரு கொடியேற்றுறதெல்லாம் நினச்சி ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணி 144 போகிறதுக்கு காரணமாயிட்டீங்க. ஸோ 4 பேரை தாண்டி இப்போ யாரும் உள்ளே போக முடியாது இருக்கிற மாதிரி ஏதாவது மறிக்கிற வேலையை மடமாத்துறதுக்கு மட்டும்தான் நீங்கள் துணை போயிருக்கீங்க. இதை சொன்னாக்கா அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக நம்மளுடைய பகுதிகளில் விசிகா ரொம்பவும் திருசக்தியாரே குறிப்பிட்டிருந்தார். மிக மோசமான விமர்சனத்தை தப்பான வார்த்தைகள்லாம் வைக்கிறீங்க, அது நல்லதில்லை. இது எனக்கு தெரிஞ்சு சரியான விசிகா தம்பிகள் அப்படி எழுத மாட்டாங்க, தோழர்கள் அப்படி எழுத மாட்டாங்க. அது குறிப்பாக என்ன தெரிஞ்சவங்க. நான் விமர்சனம் அவங்களுக்காக தான் வைக்கிறேன், நல்லதுக்காக தான் பேசுகிறோம் நம்ம. அப்புறம் எங்கள் மேலே வண்டியான வார்த்தைகளை வச்சு பேசுகிறீங்கன்னா ஒன்று நீங்கள் கலப்பட விசிகா பெயர்ல வேற யாராவது கலப்பட ஆட்களாக இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஒரே வார்த்தை ஒரிஜினல் விசிகாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் கலப்பட விசிகா தோழர்கள் கேட்பாங்க, நாகரிகமாக விவாதத்தில் முகத்தை காட்டி நேருக்கு நேராக கேட்பாங்க. இது முழுக்க கலப்பட டீமாக இருக்கும் போல இருக்குது. அது யாருக்கோ சொல்லுவாங்கல்ல, சரி அந்த மாதிரி கலப்படத்தில் பிறந்தது உள்ள நாள் இருந்துக்கிட்டு இப்போ எழுதும் போல இருக்கு. நம்ம அப்படிதான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படிதான் சொன்னார் திருசக்தியார், அவரும் தனியாக பேசுகிற நிற்கிறாரு. இதுதான் நமக்கு என்னன்னா ஒரு முரண்பட்ட கருத்தை கொண்டு வந்து வைக்குது. நீ தொடர்ச்சி இப்படி பேசும்போது எழுதும்போது என்ன ஆகுனா அப்புறம் நம்ம பதிலுக்கு பேச வேண்டியதாக இருக்குது. என்னன்னா காந்தாரி அம்மன் விஷயம், நீங்கள் இத்தனை பேர் ஒரு டசனுக்கு மேலே எல்லாம் இருக்கிறீங்க, பெரிய இதுதான் நீங்கள் போட்டுனுக்கிறீங்க. அவர் மட்டும் இல்லை என்றால் அப்படின்றீங்க. அந்த அவர் எங்கே போனாருன்ற அவரை தொங்க விட்டீங்களா மரத்தில்? சொல்லுங்க. அவர் மட்டும் இல்லை என்றால், அவர் மட்டும் இல்லை என்றால் நாளுக்கு நாளாக கீழ்ச்சி கட்டிட்டு இருக்கிறீங்கல்ல, அவரை இட்டுட்டு போங்களாம்பா, போங்க. இப்போ நேற்று கூட நாங்குநேரி அருகே ஒரு இரட்டை கொலை சம்பவம் நடந்தது, குடிபோதையில் நடந்தது. அதுவும் அந்த பகுதியில் தான் நடந்திருக்கிறது. அதையும் இதையும் நம்ம பொருத்தி பார்க்க இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட சமூகம் அல்ல, அது பறையர் சமூகமும் இறந்துருக்காங்க, நாடார் சமூகத்தையும் சேர்ந்து இறந்துருக்காங்க. ஒரு கேங் டீம் முகமூடி போட்டுட்டு பிளான் பண்ணி ஒரு 3 பைக்கில் 3 பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு எல்லாமே போதை போதை போதை. இது தமிழ்நாடுன்னு பேர், இவர் பேரில் திராவிட மாடல் ஆட்சியில் கஞ்சா நாடுன்னு பேர் வச்சிருக்கலாம். இவ்வளோ கலைஞர் நாடுனே வச்சிருங்க. அதை பற்றி கலைஞர்னு வச்சா அதுவும் ஒன்று தானே, வேற என்ன? 2 குட்டிச்சோறு தானே, வேற என்ன இருக்குங்க? சொல்லுங்க. நீங்கள் ஒரு நாளும் கலைஞர் ஆட்சி தரணும்னு இது சொன்னதே இல்லையா? காமராஜர் ஆட்சி தருவோம் தானே நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்க திமுக. இது தெரியுதா? அவர் பேரை சொன்னாவே ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு பேருக்கு அவர் பேரை சொல்லலாம்னாக்கா அவர் பேரை அவ்வளோ கேவலமானாங்க அப்படின்னு திட்டுறீங்க. அப்போ அண்ணன் திருமா அண்ணனை ஒரு நம்ம நாம் தமிழர் கட்சியிலேருந்து இளமாவளம் கார்த்தி அவர்கள் கேட்டிருந்தார், இது கருணாநிதி இதாக இல்லையா,
கருணாநிதி கேட்டது. தரேன்னு சொன்னாரு. டக்குன்னு கோவம் வந்து வெடிச்சிடுவீங்க நீங்க. அப்ப அவ்வளோ கேவலமானதா அது? உயர்வா நினைச்சிட்டு போங்க, நீங்க தானே கூட இருக்கிறீங்க. புரியல. எனக்கு என்னன்னா, காந்தாரி அம்மன் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். வாழும் கருணாநிதின்னு சொல்லிட்டாரு. ஆமா. அப்ப அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? சந்தர்ப்பவாதம் அவரு. நான் சந்தர்ப்பம் இல்ல நான் உண்மையிலே அது சரி. எவ்வளோ நல்ல குணம் இருக்குது கருணாநிதி. ஆமா, என்ன பெருமையா நினைச்சுக்கிறேன்னு ஏன் நினைக்க மறுக்கிறீங்க? அப்ப தெரியுதில்ல, அவர் பேரை சொன்னா என்னன்னு தெரியுதில்ல. அவ்வளோ மோசமான பேர் உங்களுக்கு சொன்னோன்னே கோபம் வருது இல்லை? இப்போ அந்த காந்தாரி அம்மனுக்கு நீங்கள் இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணீங்க? ஏன் நாங்களே தானே செய்ய வேண்டியமா? அப்போ உங்கள் கூட இருக்கிற அமைப்புகள் எல்லாத்துக்கும் நீங்கள் கூட்டுறீங்கல்ல. ஒன்றும் இல்லை. இப்போ நடக்கிறது ஈரான் மற்ற இஸ்ரேல் அமெரிக்கா வார். நமக்கு அமெரிக்கா இஸ்ரேல் உடன்பாடு கிடையாது. அது வந்து சர்வதேச சண்டியர் பேரை வச்சுட்டோம். இந்த பக்கம் இவங்க இஸ்லாமியர்கள் இல்லை. அவன் யாரை தொடுறாங்களோ அவன் எல்லாருமே அநீதிக்குமாக பண்ணிட்டு இருக்குது. 2 நாடும் சேர்ந்துக்கிட்டு, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்துக்கிட்டு. இன்றைக்கி இந்த இஸ்லாமிய சமூகம் எல்லாரையும் நீங்கள் கூட்டிகிட்டு அதுக்கு கூட வந்து இந்த கருஞ்சட்டை டீம்லாம் உள்ளே கூட்டிகிட்டு சிவப்பு சட்டையும் கூட்டிகிட்டு இவ்வளோ முழங்குறீங்களே, இதே இந்த டீமை அப்படியே கூட்டு குறிஞ்சாங்குளம் போங்க. நல்லது. நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். நான் பல சவால் விடுறீங்க. பல சவால் ஒரு நாள் அழைச்சிட்டு போயிடுவாங்க. நான் சத்தியமாக அடிச்சுக்கிட்டு வந்து உட்காரேன் மீடியாவில். நான் வெக்கப்படவே மாட்டேன். இதை மட்டும் நீங்கள் செய்திருங்க. இந்த டீம் நீங்கள் நேற்று போராட்டத்தில் யாரெல்லாம் உங்கள் கூட வந்து உங்கள் ஆதரவு உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்கல்ல போராட்டம், அந்த ஒரு நியாயமான விஷயம், நம்ம மறுக்கலை. சரி, போராடினீங்கல்ல. சரிங்க. உங்கள் கூட நின்ன அத்தனை தோழர்களையும் அத்தனை இயக்க தலைவர்களையும் அப்படியே குறிஞ்சாங்குளம் எங்கள் பிரச்சனை இப்படி இருக்குது வாங்க, இது மானக்கேடாக இருக்குது, இது பெரியார் மண், என்ன இந்த பெரியார் மண்ணில் இப்படி ஒரு அநியாயம் நடக்கலாமா? ஒரு சிலை இந்த பக்கம் வைக்கிறது தப்பா? இதுக்கு வெட்டி கொல்லணுமா? அது இன்னும் இத்தனை வருஷம் இழுத்துக்கிட்டே இருக்கணுமா? அந்த சிலையை வச்சே தீர்வும். இதில் என்ன இருக்குது? வாங்கின ஒரு முறை போய் இல்லை, இந்த மாதிரி விடுதலை பண்ணிட்டாங்க, எல்லாமே நிரபராதிகள். யார் குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கல. அதுக்காக போராடணும் வாங்க. செய்திருக்கணுமா இல்லையா? செய்திருக்கலாம். நல்ல சொல்கிறேன். நாளைக்கே திருமாவளவனோ இல்லை கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடிய தோழர்கள் அதில் பார்த்தேன் நான். அந்த தோழர்கள் திமுகவும் நீங்கள் தானே இப்போ வந்து நாங்கள் வந்து ஆண்டாண்டு காலமாய் பெரியார் இல்லை என்றால் விசிகாவே இல்லை அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அவருக்கு ஒரு சவால் விட்டுருக்கீங்க. பெரியார் இல்லைன்னா உலகமே இல்லை தம்பி. நீங்க விசிகாவை போயிட்டீங்க. பெரியார் இல்லைன்னா விசிகா இல்லைன்னு யார் சொன்னது? அண்ணனே சொன்னார். திரும்ப அண்ணனே சொன்னார். அதுக்கு அவர் என்ன பண்றது? அவர் சுயநலம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க பெரிய சவால் விட்டுருக்கீங்க. பார்த்துக்கிட்டு அவர் தொடக்கத்திலே வரலையே. சொல்லுங்க. இந்த இனத்தின் விடுதலையை பேசும் ஒரு மனிதராகத்தான் அவர் எல்லாமே பெருங்கூட்டமாக அவர் பின்னாடி எல்லாம் இளைஞர்கள் திரண்டாங்க. அந்த அட்டவணை பிரிவு மக்களுடைய விடுதலை அப்படி இருந்துச்சு. கொள்கை சரியா இருந்ததுன்னா தலைவர் பார்த்தாலும் எல்லாமே தேடி வந்தாங்க. பெரியாருக்காகன்னு இவர் யாரும் வரல. இப்ப நீ பெரியார் பேரை போய் சொல்லிட்டு நின்றுட்டு ஓட்டு கேட்டு வாங்கிட்டு வந்துருங்க. கொள்கை நல்லா இருந்தா அது எந்த தலைவரா இருந்தாலும் எடுத்துக்க. ஏன் உங்களை மட்டும் ஊருக்கு வெளியில நிறுத்திட்டு ஓட்டு கேட்க உள்ள போறாங்க? நீங்களும் பெரியார் படத்தை பிடிக்கிறீங்க. சரி, இவ்வளவு நாளா இந்த விமர்சனத்தை வச்சுட்டு வரீங்க. இன்றைக்கு இப்ப தேர்தல் நெருங்க போது. 2026லயும் ஒருவேளை இப்படி நடந்தால் அன்னைக்கு வாங்க பேசிக்கலாம். ஏன் இன்னைக்கு அன்னைக்கு நடந்ததையே திருப்பி பேசுறீங்களே? ஒரு திரும்ப பேசல இல்ல. அந்த இப்ப திமுக வந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டு இருக்கலாம். சரி, இனிமேல் நம்ம விசிக அப்படி செய்ய கூடாது. ஊர் தெருவுல உங்களுடைய பானை சின்னத்தை உங்க கலர்லயே வரைஞ்சிருங்க. சவால். அதற்கு மொட்டை அடிக்கீங்க. அடிச்சிட்டு வரேன். சரி. ஊர் தெருவில் திமுக கலர் இல்லாமல் உங்கள் நீல கலர்லேயே நீங்கள் வந்து பானை சின்னத்தை வரைஞ்சிருங்க. அது இல்லை ஒரே ஒரு பிரதானமாக உண்மையிலே சத்தியத்துக்கும் சொல்கிறேன். நாளைக்கு நேற்று இந்த ஈரானுக்காக ஈரான் ஆதரவு தெரிவித்து எல்லோரும் அமெரிக்கா எம்பசி முன்னாடி பேசினாங்கல்ல, அத்தனை பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு குறிஞ்சாங்குளமும் அப்படிப்பட்ட ஒரு அநீதி தான். கரெக்டா? ஆமா ஆமா. இந்த அநீதிக்கு நாங்கள் போராடுறோம், நீங்க வாங்க. சரி, திருமாவளவன் நடத்தவன் அவரு சொல்வதோட நாங்களே தான் நடத்தணுமா? நீங்கள் எல்லாம் இல்லையா? இப்போ திமுகவே நடத்தட்டும். நீங்க தான் ஆண்டாண்டு காலமாய் அடிமைகளுக்காக சிலுவை சுமக்கிற கூட்டம் இல்லை. நீங்க சுமக்கிற கூட்டம் இல்லை. நீங்க கரெக்டா? ஆளுங்கட்சி போ, நீ போ. ஆளுங்கட்சியே எப்படி தன்னை எதிர்த்து போராடும்? ஆளுங்கட்சியை கூட ஒரு ஆளை கிள்ளி விட்டுட்டு நீ போய் பிரச்சனை பண்ணாங்க, நாங்கள் 144 போடுறோன்னு அதுக்கு ஒரு அடிமையை வச்சுட்டு இருக்க உள்ளார. புரியுதுல? இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்கள் இந்த அரசு நமக்கான அரசான்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நாளைக்கே நீ எவ்வளோ விஷயங்களை சாதிக்கிறீங்கல்ல, தேர்தல் நெருங்க அறிவிச்சுட்டு ஓட்டு கேட்டுன்னு வரீங்கல்ல, குறிஞ்சாங்குளம் சிலையை நாங்கள் வைக்கிறோம், திமுக அதை அறிவிச்சுட்டு ஓட்டு கேட்க சொல்லுங்க. பெரிய சவால் தான். சவால். திமுக கூட இருக்கிற வைகோ அதை சொல்லணும். சொல்லிடுவீங்களா நீங்கள்? சாதிய வன்மம் உங்களுக்குள்ள இருக்குது இல்ல, சாதிய ரத்தம் திராவிடத்துக்குள்ள ஓடிட்டு இருக்குல்ல, அதனுடைய காரணம் தானே இன்ன வரைக்கும் அதை பத்தி பேசாம கள்ள மௌனம் இருக்கிறீங்க.
அந்த தோழர் சரியான கேள்வி கேட்டிருக்கிறார். நாங்கள் எல்லாம் இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா தாராளமாக நாளைக்கு திமுக தலைமையில் போய் வைங்க, நான் மொட்டை அடிக்கிறேன்னு சொன்னேன். நடக்காத விஷயத்த சொல்றீங்க. இல்லை நடக்காதுண்ணே. அப்போ நீங்கள் சமூக நீதின்னு பேசாதீங்க. சமூக நீதிக்கு எதிரானவர்கள் நாங்கள், சாதி ஒழிப்புக்கு எதிரானவர்கள். நான் திரும்ப சொல்கிறேன். நான் சமீபத்தோட ஊரில் பார்த்தேன், சேரிகளில் தான் நடத்துகிறாங்க அம்பேத்கர் பெரியார் படிப்பகம். இதில் படிப்பகத்தில் என்னடா நீங்கள் பெரியாரை கூட போய் சேர்த்துக்கிறீங்க? அவகாசில் அந்த அம்பேத்கர் மக்கள் அவங்க தலைவரை வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் போய் அம்பேத்கர் பெரியார் படிப்பகம்னு நினச்சிட்டு கூட, அதுவும் சேரியில் மட்டும்தான் நடத்துகிறீங்க. இன்ன வரைக்கும் ஊர் தெருவில் நடத்துகிறதே இல்லை. சாதி ஒழிப்புன்றது ஊர் தெருவில் தான் அந்த மனநிலை உருவாகணும். பிற்படுத்தப்பட்ட சமூகத்திட்ட அங்கெல்லாம் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணணும். வாங்க பெரியார் அம்பேத்கர் படிப்பகம் இங்கே வச்சுட்டு நடத்தலான்னு வரணும். இல்லை ஒரு இடத்த கூட நடத்த மாட்டேருக்கீங்களே. இந்த புரட்சியாளர்கள் வேற இங்கேருந்து போய் அங்கங்கே வேற இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன், நீ காந்தாரி அம்மன் கோயிலில் போய் இந்த பிரச்சாரத்தை பண்ணு, ரைட், நடத்து. அதுக்கு இவங்களெல்லாம் கூட்டின்னு போயிடுங்க, நம்ம மொட்டை அடிச்சுக்கிறோன்னு சொல்கிறோம்.